இன்றைக்கி காலையிலேயே அப்பா எங்கள் ஊர் ஏரியில் மீனுக்கு வலை போட்டிருந்தாங்க. இதில் ஒரு 4 கிலோ மீன் மாட்டியிருக்குங்க. ஒரே ஒரு அவரிங்க. மீதி எல்லாமே பட்டை மீனுங்க. பட்டை மீன் முள் அதிகமாக இருக்கும். முள் அதிகமாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது ஏரி மீன் சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எல்லா மீனுமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதில் பாதி மீன் குழம்புக்கு பாதி மீன் பொரிக்கிறதுக்குன்னு மசால் தடவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது மீன் குழம்பு செய்யலாம் வாங்க. 10 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம் மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, அரைச்ச பேஸ்ட்டை போட்டு வெந்ததுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க 5 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தக்காளி வேக தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேங்க. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான புளி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிஞ்சு வரட்டுங்க. அரைச்சி வச்சுருக்க அரை மூடி தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு குழம்பு நல்லா 10 நிமிஷம் கொதிஞ்சு வரட்டுங்க. பாருங்கள், நல்லா குழம்பு கொதிஞ்சிருச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். எல்லா மீனும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மீன் 2 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க. பார்க்கலாம். பாருங்கள், மீன் நல்லா வெந்திருக்கு. நல்ல மணமான மீன் குழம்பு தயார்.